இந்த ரெண்டு போட்டோல எந்த போட்டோ டிஎஸ்எல்ஆர்ல எடுத்தது, எந்த போட்டோ ஸ்மார்ட் போன்ல எடுத்ததுன்னு சொல்லிட்டு போற போக்குல கமெண்ட் போட்டு போயிடுங்க. ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. இருங்க, வேற ஆளையெல்லாம் அப்புறம் கேட்கலாம் தம்பி. நான் கேட்டதுக்கு சொல்லிட்டு போங்க. காசு கொடுத்து டிஎஸ்எல்ஆர்ல போட்டோ எடுங்களான்னு சொன்னா இந்த மாதிரி கேவலமா எடுத்து வைப்பீங்க. நான் ஸ்மார்ட் போன்ல எடுத்துட்டு போயிருவேனே, அதுவே குவாலிட்டி சூப்பரா இருக்குமே. நல்லாவே இல்ல, நல்லா எடுங்க. நல்லாவே இல்ல, ஃபுல்லா கவர் ஆகல. அப்போ எதுக்குடா நீங்க போய் எடுத்ததானே கேக்குறீங்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஃப்ரெண்டுக்கு பர்த்டே இருந்துச்சுங்க. செலிப்ரேட் பண்ணலாம் சொல்லிட்டு பிரைவேட் தியேட்டர்லாம் புக் பண்ணி பெங்களூர் நவரங் தியேட்டர் பின்னாடி இருக்கிற பார்ட்டி பாக்ஸ் ஏரியாவுக்கு போயிருந்தோம். போட்டோ மட்டும் நல்ல குவாலிட்டியில் எடுத்து கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிட்டுருப்பாண்டாடி, அந்த மாதிரி எடுத்து கொடுங்க. ஒருத்தர் எடுத்து கொடுக்க மாட்டான். இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம சேனல் நேம் கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பார்த்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏ வந்து டிஎஸ்எல்ஆர், பி வந்து விவோ X300 தான் எடுத்தேன். விவோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதோட குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறதுக்கு ரெண்டுமே சிமிலராக இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனால் நேரில் பார்க்கும்போது தான் தெரியும் உங்களுக்கு சைட் பை சைட் வச்சா எது குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படின்னு. பெங்களூர்லேருந்து இந்த மாதிரி எல்லாம் இடத்துக்கு விசிட் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். அடுத்த